ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே சிலபஸில் இருக்க டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ இந்த யூனிட் 5 நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியில் நமக்கு சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நமக்கு வந்து வரிசையா நமக்கு வந்து சிலபஸ்ல டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு டாப்பிக்கா செக்ரிகேட் பண்ணி அந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் அந்த ஃப்ளோலே போறேன். ஸோ ஸ்ட்ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்காங்க பாருங்க, அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஓகேவா, இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்ற அளவுக்கு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் அப்படின்ற விஷயம். ஸோ கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏல தான் நமக்கு வந்து இதோடைய முதலா இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு வேர்டே நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ஓகேவா, ஸோ இந்தியா கண்டிப்பா இல்ல, இங்கிலாந்து தான் அப்படின்னு. ரஷ்யா உங்களுக்கு ஞாபகம் வராது, இங்கிலாந்து தான் இந்தியா உங்களுக்கு தெரியலாம் கூட, இங்கிலாந்து தான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவா அப்படின்ற டவுட் வரும். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற டேமை எங்க தான் கேள்விப்பட்டாங்க, யார் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மெம்பர் ஆஃப் த கேபினட் மிஷன் சென்ட் டு இந்தியா இன் 1946 வேர். ஓகேவா, ஸோ கேபினட் மிஷன் தான் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேபினட் மிஷனுடைய பரிந்துரை அடிப்படையில தான். ஓகேவா, ஸோ இந்த கேபினட் மிஷனுடைய பரிந்துரையுடைய அடிப்படையில தான் நமக்கு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒன்னே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதாவது பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இந்த கேபினட் மிஷனுடைய பரிந்துரை இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஸ்டார்டே பண்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த குழுல இருந்து இருந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அப்போ வந்து அரசியலமைப்பு சொல்றதுக்கு இவங்களோட தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கான முதல் யோசனை. ஓகே, ஒரு அசம்பிளிக்கான முதல் யோசனை வந்து பாத்தீங்கன்னா 1934ல எம்.என். ராய் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இவர் ஒரு கம்யூனிஸ்ட், பொது உரிமை இயக்கத்துடைய முன்னோடி, பயோனியர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லலாம். 1934ல முத இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான, அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு எழுதணும் வாங்குன்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. ஒரு சபை, ஒரு அசம்பிளி ஒண்ணு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு முதலா சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்.என். ராய் அவர் தான். ஓகேவா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1935ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து முதன்முறையா அதிகாரப்பூர்வமாட்டு ஆமா இதை வந்து பண்ணணும் அப்படின்றது கொண்டாங்க. 1936லயே லக்னோல வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குது. ஓகேவா, 1936ல லக்னோல வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டிலேயே நம்ம எந்த ஒரு வெளி தலையீடும் இல்லாம நமக்கான கான்ஸ்டிடியூஷனை நாமளே வந்து உருவாக்கினோம். ஓகேவா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷருடைய தலையீடோ வேற எதுவும் இல்லாம நமக்கான கான்ஸ்டிடியூஷன் நாமளே உருவாக்கணும், அதுக்கான ஒரு செயல்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1938ல ஜவஹர்லால் நேருவும் இதை வந்து முன்மொழிகிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலையீடும் இல்லாம நம்ம பண்றோம் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில. ஓகேவா, 1938ல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் பிரான்சிஸ், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில நாம இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான தேர்தல் நடத்தி சோ அந்த பேஸ்ல பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் வந்து 1940ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் ஒன்று வருது, அந்த கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1942ல வந்து பாத்தீங்கன்னா 42ல வந்து நமக்கு வந்து சொல்றாங்க, 2ஆம் உலக போருக்கு அப்புறமா, அந்த உலக போருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க டைம்ல 39 40 ஆரம்பிச்சு 45 வரை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1946ல வந்து யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினட் மிஷன் வராங்க. ஓகேவா, சோ இந்த கேபினட் மிஷனுடைய பரிந்துரையின் பேர்ல தான் சோ கேபினட் மிஷன் வந்து வராங்க. சோ இந்த கேபினட் மிஷன்ல வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அதான் இப்போ வந்து கொஸ்டின். சோ இவங்களுடைய இதுபடிதான் இவங்க வந்து இவங்க எந்த டைம்ல வருவாங்கன்னா இந்த டேட்டை நான் வச்சுக்கோங்க, செலக்டம் கேட்கலாம். மார்ச் 24 1946 வருவாங்க. அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா மே 16ல இதனுடைய அறிக்கையை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, சோ இந்த டீம்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினட் மிஷன்ல சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ். ஓகேவா, சோ சார் சைமன் வந்து இங்க சம்மந்தம் கிடையாது, சார் சைமன் சம்மந்தம் கிடையாது, மூணுலயே சைமன் தூக்கிட்டு நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா, சார் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவி அலெக்சாண்டர். சோ இந்த கிரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் தூதுக்குழு ஒண்ணு வரும். ஓகேவா, நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் 1942ல வந்து
இவங்களும் வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த பயணம் மிஸ் பண்ணேன். 1942 வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ கிரிப்ஸ் மிஷன் வரும். ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க 1942ல இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான இதை வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்ததான் கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு. அதுல யாரெல்லாம் இருப்பாங்க? பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்ஷன் நடந்து உருவாகும். அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜனகண மன பாடல் எப்போது தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் வந்து ஏற்படுத்தப்பட்டது? ஓகேவா? சோ ஜனகண மனல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கலாம். எப்போது முதலாக பாடப்பட்டது? எந்த காங்கிரஸ் கூட்டத்துல முதலாக பாடப்பட்டது? சோ அதுவும் கேட்கலாம். சோ உங்களுக்கு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நான் வந்து அடுத்த வீடியோல அதுக்கான ஆன்சர் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன கேட்கிறேன்னா முதலா தேசிய பாடல் நீங்க சொல்லிருவீங்க, தேசிய கீதம். ஓகே, நேஷனல் ஆந்தம் வேற, நேஷனல் சாங் வேற. ஓகே, நேஷனல் ஆந்தம் வந்து எழுதுனது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, சோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு எழுதியிருக்காரு. வங்காளத்துக்கும் அவர் எழுதின அந்த இதுதான் வங்காளத்துக்கான அந்த தேசிய கீதமாவும் இருக்குது. அதாவது வெஸ்ட் பெங்கால் இல்ல, பங்களாதேஷ் சொல்றேன் இல்லையா, வங்காளதேசம், அதுக்கான நேஷனல் கீதம் ஆந்தமாவும் இருக்குது. நமக்கும் நேஷனல் ஆந்தம் வந்து தாகூர் எழுதுனதுதான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த காங்கிரஸ் தான் முதலா பாடப்பட்டது அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. ஓகே, ஜனவரி 24, 1950. இதுல ஒரு 22 வரும், 24 வரும், ஒரு 26 வரும். நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நமக்கு வந்து இது தெரியும். இது நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா இது வந்து சுதந்திரம் கிடைத்த நாள். இது வந்து சுதந்திரம் கிடைத்த நாள். சோ 26 இது நமக்கு வந்து குடியரசு நாள். இது வந்து என்னது? நமக்கு அரசியலமைப்பு நமக்கு வந்து இதுக்கு என்போர்ஸ்க்கு வந்த நாள். கரெக்டா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகே, சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் சில விஷயங்கள் தான் முக்கியமா வந்து பார்க்க போறோம். சோ அதெல்லாம் என்னென்னலாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல தேசிய கீதம் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு எப்போ? ஜனவரி 24, 1950. ஓகேவா? சோ இதே ஜனவரி 24, 1950 தான். சோ இதே ஜனவரி 24 ஜனவரி 1950 தான் நமக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் குடியரசுத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஓகே, ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். சோ முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய கொடி என்னைக்கு பாத்தீங்கன்னா 22 ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க, 22ல தான் வரணும். ஓகேவா? 22 1947. இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 24, 26 அப்படின்ற 2 டேட் வந்து முக்கியமானது. ஓகேவா? சோ ஒண்ணு நம்ம வந்து சுதந்திரம் என்னைக்கு கிடைச்சிச்சு? ஆகஸ்ட் 15 கிடைச்சிச்சு. ஓகேவா? ஆகஸ்ட் 15 1947 கிடைச்சிச்சு. இப்போ 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி தான் நமக்கு இருக்கணும். அப்படிதானே? அப்போ ஆப்ஷன்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா 22 ஜூலை 1947 பாத்தீங்கன்னா ஜூலை வந்து ஆகஸ்ட்க்கு முன்னால அன்னைக்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஏற்கப்பட்டது. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 22 எப்படி சார் ஞாபகம்? ஓகே, ஜூலை ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலை வருது. அப்ப கொடி இருந்தாலும் நம்ம வந்து கொடி ஏற்றி சுதந்திர தினம் கொண்டாட முடியும். சோ அந்த டே வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, 22 எப்படி ஞாபகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒண்ணும் இல்ல, இல்ல 3 டேட் முக்கியமானது. 26 உங்களுக்கு நல்லா தெரியும். 26ல வந்து நான் சொல்ற விஷயம் வந்து ஒண்ணு வந்து இந்திய அரசு முத்திரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் டே தான் நமக்கு வந்து குடியரசு நாள். அப்படிதானே? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு முத்திரை. இப்போ நமக்கு எம்பளம் இருக்கு இல்லையா? ஓகேவா? இந்திய அரசு முத்திரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேவா? ஏற்பு அப்படின்னு போடுறேன். சோ இந்திய அரசு முத்திரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது. சோ இந்த 2 தான் நமக்கு இதுல முக்கியமானது. ஓகே, சோ அப்போ 24, 26. 24 நம்ம 2 பார்த்தோம். ஒன்னு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடண்டா இருந்தாரு. அப்புறம் வந்து ஜனகண மன பாடல் வந்து தேசிய கீதமா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்படிதானே? சோ அதுக்கப்புறம் அப்போ அதுக்கு முன்னால உள்ளது நம்ம முன்னாடி தான் போடும். கொடி வந்து நமக்கு ஃபர்ஸ்டே வந்திருக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல 22 மட்டும் ஞாபகம். 22, 24, 26 3 டேட் ஞாபகம். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ இதான் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில ஃபேக்ட். அப்புறம் காமன்வெல்த்ல எப்போ ஜாயின் பண்ணா கேட்டாங்கன்னா மே 1949. ஓகேவா? மே 1949ல காமன்வெல்த்ல வந்து மெம்பரா வந்து சேர்ந்திருப்பாங்க. சோ இதே சேம் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேசிய கீதமும் தேசிய பாடலும் வந்து இந்த டேட்ல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதே தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடலும். சோ அப்ப நம்ம ஒர்க்கா ரீகால் பண்ணலாம். மே 1949ல வந்து நமக்கு காமன்வெல்த்ல நம்ம வந்து உறுப்பினர் ஆனோம். அதே வேணா நோட் பண்ணிக்கலாமா? மே 1949 காமன்வெல்த் உறுப்பினர். ஓகேவா? சோ அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரலாம். நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது. ஓகே, அப்புறம் ஜூலை 22, 1947 தான் தேசிய கொடி ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் 24 வரும். 22க்கு அடுத்து 24 வந்து 1950 வந்துருங்க. சோ சுதந்திரம் குடியரசு கிடைக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் நம்மளோட தேசிய பாடல் தேசிய
தேசிய இது கீதம் இது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. குடியரசு கிடைச்ச அன்னைக்கே, குடியரசு தின நாள் 26 ஜனவரி அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இதான் நம்மளுடைய எம்பளம் அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ குடியரசு நாளுக்கு முன்னாடி நமக்கு வந்து யார் வரணும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்ற வரணும். அப்ப குடியரசுத் தலைவராட்டி 24 ஜனவரி 1950 அவருடைய ராஜேந்திர பிரசாத்தையும் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பாத்தீங்களா, நம்ம இப்படிதான் படிக்கணும். இப்போ வந்து ஜனகணமான பாடல் வந்து தேசிய கீதமா எப்ப ஏற்றுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்களா, அப்ப அதை சுத்தி அப்ப தேசிய பாடல் எப்ப ஏற்றுக்கிட்டாங்க, தேசிய கொடி எப்ப ஏற்றுக்கிட்டாங்க, ஓகே, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் சுத்தி வந்து நம்ம படிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Indian Constitution is a rationally deliberated moral document. ஓகேவா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து rationally deliberated moral document அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். சோ நமக்கு இது வந்து கண்டிப்பா கரெக்ட் அப்படி தானே. சோ பகுத்தறிவுடன் விவாதிச்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஓகே, பகுத்தறிவு வெறுமனே ஒரு மாதிரி ஒரு மதம் சார்ந்த இல்ல ஒரு இது சார்ந்த ஒரு சடங்கு சார்ந்த அந்த மாதிரி போகாம எல்லாத்துக்குமானதா திங்க் பண்றதுதான் பகுத்தறிவு அப்படின்றது அப்படின்னா. அடுத்து பாருங்க, பல்வேறு கருத்துக்களுடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். கண்டிப்பா அங்க வந்து வக்கீல்ஸ் இருந்தாங்க, படிச்சவங்க இருந்தாங்க, படிக்காதவங்க இருந்தாங்க, மக்கள் மத்தியில பாப்புலர் சொந்தமா நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபைனலா ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு இது பண்ணதுதான் அந்த அப்படி டிபேட் பண்ணி எடுத்து வந்த விஷயம் தான். ஸோ அப்படின்னா அங்க வந்து பகுத்தறிவு தான் இடம்பெற்று இருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட், அந்த பகுத்தறிவுக்கான காரணமா இதுவா இருக்குமா, அதுவும் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது அசஷன் மற்றும் ரீசன் ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. அத்துடன் ஆர் ரீசன் வந்து காரணம் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான நம்மளே திங்க் பண்ணி போட்ட கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1946 ஆண்டு அமையப்பெற்ற இடைக்கால இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். ஓகேவா? இப்போ வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ரெண்டு அமைப்பா வந்து செயல்பட்டு இருக்கும். ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசியலமைப்பையும் எழுதணும், இன்னொன்னு வந்து சட்டமன்றமாவும் செயல்படணும். அதாவது இடைக்கால அரசாங்கம் மாதிரி சட்டமன்றமாவும் நமக்கு வந்து செயல்படணும். ஓகேவா? இந்த ரெண்டு பிரிவா வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கும். ஓகே, ஒன்னு வந்து நான் சொன்னேன் அரசியல் அமைப்பு எழுதுற ஒரு இதாட்டு, இன்னொன்னு என்ன சொன்னேன் நம்ம வந்து சட்டமன்ற அமைப்பு. சட்டமன்றம்னா நமக்கு நாட்டுக்குள்ள சட்டத்திட்டங்கள்லாம் எழுதி இப்போ நமக்கு சட்டமன்றம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களால இந்த வேலை, ஒருத்தவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதோடைய தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்தாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜி.வி. மௌலாங்கர். ஸோ இவங்க தான் வந்து தலைவர் இருந்தாங்க. ஜி.வி. மௌலாங்கர் தான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன ஆவாருன்னா முதல் சபாநாயகரா வந்து ஆவாரு. ஓகே, ஸோ இப்போ சட்டமன்ற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இங்க ஒரு சட்டமன்றமே இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பல்தேவ் சிங் தான் நமக்கு வந்து யாரா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். ஓகேவா? பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்தேவ் சிங் தான். ஓகேவா? ஸோ பாலகங்காதர திலகெல்லாம் முன்னாடி இறந்தவர், கோபாலகிருஷ்ண கோகலே எல்லாம் முன்னாடி இறந்து அவருக்கு 1916 தானே அப்பயே அவருக்கு வந்து இரங்கல் தீர்மானங்கள்லாம் நடத்திடுவாங்க. ஓகேவா? சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா துணை அப்படின்ற கேட்டகரியில உட்கார்ந்துருப்பாரு. ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான பொறுப்பு இருப்பாரு. இப்ப என்னன்னா சில பேர் வந்து பாதுகாப்பு, இவர் வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. ஸோ அவர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டகரியில வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. அப்படி சூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து தவறானது. ஓகேவா? அதனாலதான் இந்த ஆப்ஷன்ல அதை ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ சும்மா அந்த ஆப்ஷன் வந்து வைக்கல அப்படின்றது நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல வந்து அப்பப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினை வந்து கேட்டு விட்டுறாங்க. இதுல யாரெல்லாம் வந்து என்னென்ன போஸ்டிங்ல இருந்தா அப்படின்றத நீங்க லைட்டா பாத்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அப்பப்ப கேட்கறாங்க, அவ்வளவுதான். அதனால லைட்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த டைம்ல என்னவா இருப்பாருன்னா ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சர். ஸோ இன்னைக்கு அமித்ஷா இருக்காருல்ல, அதை நான் வச்சுக்கோங்க, உள்துறை அமைச்சர், ஹோம் அஃபேர்ஸா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அண்ட் பிராட்காஸ்டிங், அதையும் சேர்த்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பிராட்காஸ்டிங். அதே மாதிரி ஃபினான்ஸ் வந்து யாருன்னு பாத்துக்கோங்க. அது வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, கேட்காட்டி கூட அது வந்து முக்கியமானது, கேட்க வாய்ப்பு இருக்கு. யாருன்னா லியாக்கத் அலி கான். எஜுகேஷன் ஆர்ட்ஸ்க்கு வந்து ராஜகோபாலாச்சாரி இருப்பாரு. ஸோ அவர் நான் தமிழ்நாட்டுக்காரரு. ராஜகோபாலாச்சாரி வந்து எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸுக்கு இருப்பாரு. ஓகே, ஸோ இது போதும் முக்கியமானது. ஓகே, இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த ஆல் இந்தியா கோர்ட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் ஆக்ட் 1935. 1935 சட்டம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். அப்படிதானே? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் வடிவமைப்பு எல்லாமே அங்கதான் நமக்கு வந்து எடுத்தது. ஓகேவா?
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் கொண்டு வருவாங்க. நான் அந்த இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பற்றி சில விஷயங்கள் சொல்றேன். இந்திய அரசு சட்டம் 1935 பற்றி சில விஷயங்கள் நான் வந்து இங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கொஸ்டின்ல வந்து இடம் பெறக்கூடியது. இடம் பெறாட்டாலும் நீங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 321 ஆர்டிகிள் வந்து இதுல இருக்குது. ஓகே, 321 ஆர்டிகிள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸ்கெட்யூல்ஸ், அட்டவணைகள். ஸோ 321 321 ஈஸி 321. ஸோ 10 அப்படின்றது ஒரு ரவுண்டா ஒரு 10 ஷெட்யூல்ஸ் வந்து இதுல இருக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருக்குது. அதுக்குள்ள வாங்கப்பா எங்களுடைய கூட்டமைக்குள்ள வாங்க, பிரிட்டிஷ் காலனிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்ந்து வேற மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட், ஓகேவா, சுதேச அரசாங்கம் எல்லாம் கூடுறாங்க. அவங்க வந்து நாங்க ஏன்டா வரணும், நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்ச இடத்த உன்ட சும்மா வந்துட்டு கூட வர சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரமாட்டாங்க. அப்புறம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மட்டும் நான் வந்து எழுதுறேன், மீதியை வந்து வாயில சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து பிரிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்சியல் லிஸ்ட். நமக்கு வந்து என்ன லிஸ்ட் இருக்குது? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபெடரல் லிஸ்ட், ஃபெடரல்னா யூனியன் மாதிரி. ப்ரொவின்சியல் லிஸ்ட் அதான் இப்போ ஸ்டேட் லிஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 லிஸ்டா பிரிக்கிறாங்க. இதுல இது ரொம்ப முக்கியம் கிடையாது, வேணா நான் வச்சுக்கோங்க. ஸோ 59, 54, 54னா நமக்கு 0 வரும், 36. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 59, 54, 36. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல், ப்ராவின்சியல், கன்கரண்ட்ல இருந்த பட்டியல்கள். ஸோ பட்டியல்கள் பிரிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க மாகாணங்கள்ல சுயாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மாகாணங்களுக்கு சுயாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் 1937 வந்து நீதி கட்சியை தோற்கடிச்சுட்டு முறையா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று வருவாங்க. கரெக்ட் தானே? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர்ல டயார்கி கொண்டு வராங்க. ஓகேவா? சென்டர்ல டயார்கி கொண்டு வந்து இங்க வந்து டயார்கியை வந்து ஒழிச்சிடுறாங்க. ஓகே, மாகாணங்கள்ல. அப்போ 4 வந்து டயார்கியே பாத்துக்கோங்க, ரெட்டை ஆட்சி, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். டயார்கி அட் சென்டர் அப்படின்றப்ப ஃபெடரல் மேல, சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா டயார்கி கொண்டு வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டயார்கினாலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்ச் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது வந்து கொண்டு வராங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் யாருக்கெல்லாம்? எஸ்சி, விமன் அண்ட் லேபர். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனி செப்பரேட் எலக்ட்ரேட், தனி தொகுதின்னா எக்ஸாக்டா சொல்ல முடியாது, செப்பரேட் எலக்ட்ரேட். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ தனி தொகுதி வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இதுலதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஆர்பிஐ இதெல்லாம் வருது. ஆர்பிஐ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட், அதுக்கு தனியா வந்து ஆக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்பாங்க 1934ல கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 ப்ராவின்சன்ஸ்ல, ஸோ இந்த 7 பயணங்களுக்கு 6 மொத்த 11 ப்ராவின்ஸ்ல 6 ப்ராவின்சன்ஸ்ல நமக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பை கேமரலிசம் இருக்குது. ஓகேவா? ஸோ பை கேமரலிசம்னா என்னது? கீழவை மேலவை. இப்ப நமக்கு வந்து லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி பை கேமரலிசம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1937ல நமக்கு வந்து ஃபெடரல் கோர்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? 8வது பாயிண்ட். சோ 1937ல, அதாவது இந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. 1937ல அது வந்து என்ன இருக்கும்? ஃபெடரல் கோர்ட். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1937ல ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, சோ அப்போ இதான். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துறாங்க சார். சுப்ரீம் கோர்ட் நம்ம சொல்லக்கூடாதா? இல்ல, அப்போ கொண்டு வந்து ஃபெடரல் கோர்ட். நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட்டா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் 28. ஸோ இதுவும் ஒரு டேட் அடுத்தது. ஜான் 20 எல்லாமே நம்ம 22 பார்த்தோம், அப்படிதான் ஜூலை 22 பார்த்தோம், ஜான் 24 பார்த்தோம், ஜான் 26 பார்த்தோம். இப்போ ஜான் 28 1950. 1950 தான் நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்னு பாருங்க, ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட் அப்படிலாம் ஒன்று கிடையாது, ஆல் இந்தியா கோர்ட் அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ 1937 அது போக வந்து அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926ல வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து கரெக்டா அந்த ப்ராவின்சியல் தனியா ஜாயின் பண்ணா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சா முக்கியமான விஷயங்கள் 1935ல. அப்போ 1935 ஆக்ட்ல இருந்து என்ன கேட்டாலும் போட்டுடலாம். ஸோ ஆனா நமக்கு வந்து இங்க ஈஸியான கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா தேசிய அளவில் ஒரு நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அது வந்து இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம், இந்திய ஃபெடரல் கோர்ட், இந்தியன் ஃபெடரல் கோர்ட், இல்ல ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்டையும் கூடவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 9வது பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல்
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேவா, பொதுப்பணி தேர்வாணையர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கொண்டு வந்தாங்க. ப்ராவின்சன்ஸ்லயும் கொண்டு வர்றாங்க, அப்புறம் வந்து 2, 3 இதுக்கு சேர்ந்து ஜாயிண்டாவும் கொண்டு வந்தாங்க. ஓகே, இதே நான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 1, 2, அப்புறம் 3. இந்த 3 வந்து நான் ரவுண்ட் போட்டிருக்க 3மே ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? ஸோ பாத்துக்கலாம்ல இதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. விச் ஆர் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிட்டன் அண்ட் லெந்தியஸ்ட் இன் த வேர்ல்ட்? ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல வரும். ஓகேவா? ஸோ பரவாயில்ல, நம்ம இங்கே பாத்துக்கலாம். ஸோ இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை வந்து லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டன் அப்படின்னா ரிட்டனா இருக்குன்னா கண்டிப்பா அன்ரிட்டன் இருக்கும், அப்படிதானே? சோ ரிட்டனுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல எழுதிக்கலாம். சோ ரிட்டனுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம், சோ அமெரிக்கா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன். ஓகேவா? இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அன்ரிட்டன், எழுதப்படாது. அன்ரிட்டன் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூகே, ஓகேவா, இங்கிலாந்தோடையது. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதப்பட்டது எழுதப்படாது அப்படின்னா, இப்ப இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் ஒண்ணு எழுதி நம்ம வச்சிட்டோம். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் இது. இதுக்குள்ள அமெண்ட்மெண்ட் பண்றது வேற, எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்றது அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஆனா வந்து இங்கிலாந்துல அப்படி கிடையாது. அது வந்து இன்னும் எழுதிட்டே இருக்காங்க. இப்போ கொண்டு வர சட்டம் கூட அதுல வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதான் வந்து எழுதப்படாதது, இது எழுதப்பட்டது. ஓகே, சோ ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெந்தியஸ்ட். இந்தியா வந்து லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் டேட்டா படி, அதாவது ஸ்கூல் புக் டேட்டா படி நமக்கு இப்போ அதாவது 2022 புக்கு கையில இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முகப்புரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 448 விதிகள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 25 பகுதிகள் அப்படின்றது பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ விதிகள் அப்படின்றது ஆர்டிகிள்ஸ், 448 ஆர்டிகிள்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 அட்டனை. இப்போ 2024 ஆச்சு. ஆனால் ஸ்கூல் புக் டேட்டா தான் நமக்கு வந்து கேட்பாங்க. இப்போ அப்டேட் வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க. அதனால இதையே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ரீசெண்டாக பார்த்த கொஸ்டின்லையும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரிஜினலா எவ்வளோ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலா முகப்புரை வந்து முகப்புரை தான் 484 ஸ்டார்டிங்ல 395 ஆர்டிகிள்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 கிடையாது, 22 தான் இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 3 ஆட் பண்ணிருப்பாங்க, 4 ஆட் பண்ணிருப்பாங்க, 1 நீக்கிருப்பாங்க. இது வந்து 8 தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து 12 ஆகுது. ஓகே, இதான் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் வந்து இது ரொம்ப லென்த் ஆகுது? நமக்கு பாத்தீங்கன்னா 448 விதிகள் இருக்குது. ஸ்டார்டிங் எழுதும் போதே 395 இருந்திருக்குது. ஓகேவா? ஸோ ஏன் வந்து இவ்வளவு லெந்தியா இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புவியியல் காரணங்கள். ஜியோகிராபி கண்டிஷனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா, சோ அதுக்கு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வரலாற்று காரணிகள் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் சேர்ந்து ஒரே கான்ஸ்டியூஷன் அப்படிதானே? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்டாட்சி அமைப்புல இருக்கும். ஆனா மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் ஒரே கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து இதுவும் லென்த் ஆகுறதுக்கான காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்த சட்ட அறிஞர்களுடைய நிறைய தலையீடு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயிலான விளக்கங்களோட போனது அப்படின்னு. ஸோ ஒரு இடத்துல நல்லது அது. ஓகேவா? ஸோ இந்த காரணங்களால தான் அது வந்து லென்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனா இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ வெறுமனே ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து யூஎஸ்ஏ கூட சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்தியாவும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான், யூஎஸ்ஏ ரிட்டன் பண்ணலாம். ஸோ ரிட்டன் அண்ட் லென்தியஸ்ட் அப்படின்னு வரும்போது தான் நமக்கு வந்து என்ன வருது இங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வருது. ஓகேவா? யூஎஸ்ஏ நமக்கு வந்து ரிட்டன் தான். இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அன்ரிட்டன், எழுதப்படாதது. இந்தியா வந்து நமக்கு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் ரிட்டன் அண்ட் லென்தியஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The Constitution of India was finally adopted on. So எப்போ வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படிதானே? ஒரு கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸா இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் படிக்கிறதுனால என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் நான் வந்து படிச்சதுனால, இந்த டி ஆப்ஷனை வந்து படிச்சதுனால எனக்கு இங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? என்னடா இது வந்து 26 நவம்பர் 1949 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஓ இதானா, அதனால ஆப்ஷன் கொடுத்தாங்க பார்த்தனால என்னால இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? சாரி. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன? 26 நவம்பர் 1949. ஓகே, எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணாங்க? ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26 நவம்பர் 1949. ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். சுற்றி வந்து சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ நிறைய ரீடிங்லாம் பண்ணி திருத்தங்கள்லாம் பண்ணி, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரைவு குழுவை பற்றி வேணா நம்ம இதில் வந்து பேசுவோம். வரைவு குழு நமக்கு வந்து முக்கியமானது இல்லையா? ஸோ வரைவு குழு வந்து பார்த்தீங்கன்னா வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ 1947 ஆகஸ்ட் 29 வந்து இது பண்ணாங்க. ஸோ தலைமை வந்து யாரு உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? தலைமை வந்து அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர்.
ஓகேவா? ஸோ எழுதுறதுக்காக எழுதிக்கிறேன். சொல்லும்போது டாக்டர் அம்பேத்கர் சொல்லணும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு கூட 6 உறுப்பினர்கள் வந்து சாரி எஸ் இவர மொத்தமா சேர்த்து வந்து வரவுக்குள்ள மொத்தமா எத்தனை இருந்தாங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவரோட சேர்த்து வந்து மொத்தமா 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் வாசிப்பு பண்ணுவாங்க. அடுத்து 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு. ஸோ அப்புறம் வந்து எல்லாத்துலயும் இதெல்லாம் பண்ணி மொத்தம் நிறைய இதெல்லாம் வந்து திருத்தங்கள்லாம் பண்ணி இப்ப கடைசியா வந்து நமக்கு நவம்பர் 26, 1949ல இருந்து அது வந்து நடைமுறைக்கு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26ல இருந்து நடைமுறைக்கு நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அபவுட் டாக்டர் சச்சிதானந்த சிங்கா? ஓகேவா? ஸோ வெரி ஃபேமஸ் பர்சன். ஓகேவா? சச்சிதானந்த சிங்காவை பற்றியான சரியான கூற்றுகளை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுறாங்க. ஓகேவா? ஸோ சச்சிதானந்த சிங்கா யாருங்க? சச்சிதானந்த சிங்கா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நமக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா முதல் கூட்டம் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு கடைசியா வந்து இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் நடந்து 46ல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து 200 வின் பண்றாங்க. முஸ்லீம் லீக்ல இருந்து 73 வின் பண்ணுவாங்க. அப்புறம் மீதி யாருங்க இருக்காங்க? இவங்க சுயேட்சையாட்டு ஒரு 15 பேர் வின் பண்ணுவாங்க. காந்திஜின்னா தவிர எல்லாருமே இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, ஓகே, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நமக்கு எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946ல நடக்குது. டிசம்பர் 9, 1946ல நடக்குது. ஓகேவா? செகண்ட் மீட்டிங் நமக்கு எப்போ நடக்கும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள்லாம் புறக்கணிப்பாங்க. 211 உறுப்பினர்கள்லாம் கலந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக தலைவர் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு? செஷன் பண்ணணும்னா யாராவது ஹெட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாள்லயே இவர் வந்து தற்காலிக தலைவர் ஏன் சொல்றேன்னா அடுத்த ஒரு 2 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்ப நடக்குது? டிசம்பர் 9 நடக்குது. அப்படிதானே? சோ இங்க டிசம்பர் 11லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்மனன்ட் நிரந்தர தலைவரா வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சோ தற்காலிக தலைவர்ல இருந்து தலைவரா வந்து ராஜேந்திர பிரசாத்தை வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. இவர் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகேவா? இவங்க துணைத் தலைவரா 2 இருப்பாங்க. ஒன்னு வந்து எஸ்ஜி முகர்ஜி, ஒன்னு வந்து கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? சோ இப்போ நமக்கு சச்சிதானந்த சின்ஹா பத்தி நமக்கு டீடைல் முடிஞ்சு. சோ துணைத் தலைவர்கள் யாரெல்லாம்? துணைத் தலைவர்கள் வந்து எழுதல. நான் வச்சுக்கோங்க. இதுல வேணா எழுதிக்கவா? சோ துணைத் தலைவர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்ஜி முகர்ஜி, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? சோ இதே நான் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் வருவோம். சச்சிதானந்த சின்ஹா பார்த்தோன்னே அவரை பத்தி பார்த்தாச்சு. அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்ட். தற்காலிக தலைவர் தான் நமக்கு. ஓகே. அடுத்து இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தவறு. நான் தான் அங்க சொல்லிட்டேன். துணைத் தலைவர்கள் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பேரு ஹஸ்ஜி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் துணைத் தலைவர்களா இருந்தாங்க. ஓகேவா? ஹஸ்ஜி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் தான் துணைத் தலைவர்களா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்ல, நான் 3மே சொல்லிட்டேன். தலைவர் யாரு நமக்கு? இது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1க்கான ப்ரூஃப் வந்து இங்க இருக்கு. ஓகே. ஆப்ஷன் 1க்கான ப்ரூஃப் வந்து இது. ஆப்ஷன் 2க்கான ப்ரூஃப் வந்து இது. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இது ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3க்கான ப்ரூஃப் வந்து இது. ஆப்ஷன் 2க்கான ப்ரூஃப் வந்து இது. ஓகேவா? சோ இப்படிதான் கொஸ்டின் கேக்குறாங்க. இது அப்படி வரிசையா இருக்கும். அப்படியே வரிசையா படிங்க. அப்படியே வரிசையா ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஓகேவா? சச்சிதானந்த சின்ஹா வந்து பாத்தீங்கன்னா அப்போ முதல் தற்காலிக தலைவர், முதல் நிரந்தர தலைவரா யாரை சூஸ் பண்றாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் துணைத் தலைவர்கள் அவருக்கு கூட யார் சூஸ் பண்றாங்க? ஹர்ஜி முகர்ஜி அண்ட் கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூத்த தலைவர் வயசாயிருக்கும் இறந்துருவார்னு ஒரு கருத்து இருக்கு. எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா நான் பார்த்தது இன்னொரு புத்தகத்துல படிச்சது என்னன்னா ஒரு புக்ல படிக்கும்போது இறந்துருவார் அப்படின்ற மாதிரி படிச்ச மாதிரி ஞாபகம். இன்னொரு இதுல வந்து இப்ப ரீசெண்டா படிக்கணும்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா யாராவது தலைவரா இருக்கணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே ப்ராப்பரா ஒருத்தர் வந்து தலைவரா வந்து ஜனநாயக முறைப்படி ஓட் பண்ணி ஓகே இவரை பக்கலாம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வர்றாரு. ஓகே. Next question. The Constitutional Assembly was elected by indirect election by the members of the provincial legislative assemblies. அரசியல் சாசன நிர்ணய சபை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ஓகே, என்னன்னு பார்க்கலாம், நம்ம டீட்டெயிலாவே பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே. மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு
ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாசார முறையில் தேர்வு செய்கின்றனர். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் மறைமுகமாக வந்து தேர்ந்தெடுக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த உறுப்பினர்கள் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 389 பேர் இருப்பாங்க. ஓகேவா? 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகே, இது யாரு டோட்டல் உறுப்பினர்கள் எங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில. இந்த 300 இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 296 அப்புறம் ஒரு 93. இந்த 296 யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா. இந்த 96 யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட். ஓகேவா? இந்த 296 ரெண்டா பிரிச்சுக்கலாம். 292 பிளஸ் 4 அப்படி பிரிச்சுக்கலாம். இந்த 292 யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் மாகாணங்கள். ஓகேவா? சோ மொத்தம் வந்து நமக்கு 11 மாகாணங்கள் இருக்குது. நமக்கு இது வந்து 11 மாகாணங்கள்ல இருந்து இந்த நாளை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உயர் ஆணையர் மாகாணங்கள். உயர் ஆணையர் மாகாணங்கள். ஓகேவா? சோ அப்படி மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் ஒதுக்கீடு வந்து மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தான் இந்த இடங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க. ஓகேவா? சோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தான் இடங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க. ஒண்ணு, அதாவது என்ன என்ன பேசிஸ்ல பண்ணிருப்பாங்க அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆளு அப்படின்ற மாதிரியானது. ஓகேவா? சோ 10 லட்சம் பேருக்கு 1 per million. ஓகேவா? சோ 1 மில்லியன்னா 10 லட்சம். சோ 1 per million அப்படின்ற பண்ணாங்க. சோ இதுல முஸ்லீம் சீக்கியர்களுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாகாண சட்டமன்றத்தில் அந்தந்த சமூகத்தின் உறுப்பினர்கள். ஓகேவா? சோ இத மாநில அப்படின்னு வராது, மாகாணம் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ மாநில மாகாணம் எல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொரு சமுதாயம் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்று விகிதாச்சார முறையில் வாக்கு முறையில் செய்யும். சோ சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம். ஓகேவா? சோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்பர் ஓட் சிஸ்டம். சோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டானது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஏன்னா நேரடியான எலெக்ஷன் எல்லாம் அங்க வந்து நடக்கல. ஓகேவா? மறைமுகமான எலெக்ஷன் நடந்துச்சு. சோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு நியமிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு நியமிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வாக்குரிமை வந்து வரையறுக்கத்தக்க அளவு தான் கொடுத்தாங்க. அதாவது நமக்கு வந்து 1935 வந்து என்னெல்லாம் வரி கட்டுறவங்க, சொத்து வச்சிருக்கவங்க, கல்வி அடிப்படையில இது அடிப்படையில நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து 1946 வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, சோ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் அப்படி இதுல வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே கரெக்ட். இப்ப பாருங்க, இப்ப வந்து இதுல இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுவும் கரெக்ட். ஆனா இந்த அரசியல் சாசன நிர்ணய சபையை மறைமுகமா தேர்ந்தெடுக்காத காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சமுதாயத்திலையும் உறுப்பினர்களை ஒற்றை மாற்று விகிதாச்சார முறையில் தேர்ந்தெடுத்த காரணமா இல்ல அப்படிதானே? அப்போ அது வந்து அதுக்கான காரணி அல்ல. இல்லைன்னா அதை வந்து கரெக்டான நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அப்போ வந்து சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து வராது. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் on 9th December 1946 that presided over by inaugural session. யாரு? ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படிதானே? எங்க கேட்டிருக்காங்க? ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் சொல்றேன். எங்க கேட்டிருக்காங்க? இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஸோ இங்கதான் நம்ம பார்த்தோம். சச்சிதானந்த சின்ஹாவை பற்றி கேட்டிருந்தாங்க. சச்சிதானந்த சின்ஹா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தற்காலிக தலைவர்னு தெரியும். இங்க அதை தான் கேட்கறாங்க. தற்காலிக தலைவர்னா மார்ச் 9ஆம் தேதி முதல் கூட்டம் கூடுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப 9th December 1946 நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின். ஓகேவா? இதுவே ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து யாரோட தலைமையில் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் தலைவர். அப்படிதானே? இவர் வந்து தலைவர். ஸோ அஸ் பர் த டேட் December 11 ஒரு 2 daysல 1946ல இருந்து 1946ல இருந்து இவர் வந்து தலைவராக இருப்பார். இவர் வந்து பாத்தீங்கன்னா வரைவு குழு தலைவர். ஸோ அப்போ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தற்காலிக தலைவர். ஸோ இவர் ஜவஹர்லால் நேருவும் வந்து கமிட்டில இருப்பாரு. ஓகேவா? ஸோ அது முக்கியமானது. அதை விட முக்கியமானது பாத்தீங்கன்னா December 13 ஜவஹர்லால் நேருவை பற்றி சொல்லும் போது December 13 இவர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா December 9 1946. ஓகே, ஆக்சுவலா வந்து வரைவு குழு வந்து எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா August 29. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம் இல்லை. August 29 1947. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா December 13 9, 11, 13 3 டேட்டுமே முக்கியமானது. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அந்த ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து வெளியிடுவார். ஓகேவா? என்ன தீர்மானம்? குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிக்கோள் தீர்மானம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன். அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்.
இது ரொம்ப முக்கியமானது. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன். ஸோ இது ஏன் முக்கியமானதா? இதுதான் நவடேஸ்ல என்னவா வந்து மாறி இருக்குது? முகப்புரை. ஓகேவா? இவருடைய இதுதான் இப்போ வந்து பிரியாம்பிளா டேன் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து முக்கியம். இப்படிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஷனை பார்த்துட்டு எல்லாரும் யாரு 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 அப்படின்றத நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா புரிஞ்சா? அப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானத்தை டிசம்பர் 13 என்னைக்கு 1946 தான். ஓகேவா? ஸோ 46ல வந்து வெளியிடுவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரைவு குழுவோட தலைவர் இவர் பார்த்தோம். தற்காலிக தலைவர் நம்ம கொஸ்டின் கேட்டது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல இருந்து நமக்கு மேக்னாம் கான்ஸ்டியூஷன் வந்து கிட்டத்தட்ட 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 18, 19 டாபிக் நமக்கு இருக்குது. அதாவது பாலிட்டியில மட்டுமே. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயங்கர பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ என்ன டவுட்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா இதுல வச்சு சில முக்கிய குறிப்புகள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னமாக இருந்தது என்னது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னமா இருந்தது எம்பளம் வந்து யானை. ஓகேவா? ஸோ யானை தான் அதோட சின்னமா இருந்தது. இதோட சட்ட ஆலோசகராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா BN ராய். ஓகேவா? BN ராவ் தான் இதோட சட்ட ஆலோசகராக இருந்தவர். அதுக்கப்புறம் தான் சபையினுடைய செயலாளராக யார் இருந்தாருன்னா HVR ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தருப்பாரு. சட்ட தலைமை வரைவாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா SN முகர்ஜி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அரசியலமைப்பை வந்து கையாலேயே எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இத்தாலிக் வடிவத்தில் எழுதியிருப்பாரு. பிரேம் பிகாரி நரேன் ரைசதா. பெரிய பேர் இல்லையா? ஸோ பிரேம் பிகாரி நரேன் ரைசதா. இதை வந்து அலங்கரித்தவங்க சாந்தி நிகேதன், நந்தலால் போஸ், பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. பியோகர் ராம் மனோகர் சின்ஹா முகப்புரையை வந்து அழகுபடுத்தியவர். இதோட ஹிந்தி பதிப்பை எழுதினது பார்த்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ணா அப்படின்றவர். 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அரசியலமைப்பு சபையில வந்து இருந்தாங்க. ஓகேவா? இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 15 பெண் உறுப்பினர்கள் வந்து 15 பெண் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில 15 பெண் உறுப்பினர்கள் வந்து நமக்கு இருந்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த அரசியலமைப்புடைய உண்மையான பிரதி வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் இருக்கும். அது இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல ஹீலியம் நிரப்பப்பட்ட ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடிக்குள்ள வந்து பத்திரமா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். உங்களுக்கு வந்து பிரதமா இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்க கமெண்ட் தெரியப்படுத்துங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்பனாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம்.